சீராக குடிநீர் வழங்கக் கோரி நாகர்கோவில் கட்டையன் விளையில் பொதுமக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கட்டையன் விளை இடையன் விளை சுற்றுவட்டாரத்தில் தற்போது புத்தன் அணை குடிநீர் திட்ட பணி மூலம் வீடுகளுக்கு குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. ஆனால் புதிதாக போடப்பட்ட குடிநீர் குழாய்கள் மூலம் சரியாக தண்ணீர் வரவில்லை என்று கூறி கவுன்சிலர் உதயகுமார் தலைமையில் மக்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். தண்ணீர் ஒழுங்காக வந்து 1 மாத காலம் ஆகிறது. 5வது வார்டு கட்டையன் விளை, இடையன் விளை, பார்வதிபுரம், பரமார்த்தலிங்கபுரம் ஆகிய பகுதிகளுக்கு சுமார் 1500 குடியிருப்புகளுக்கு சரியாக குடிநீர் வரவில்லை. இதை கண்டித்து இன்னைக்கு சாலை மறியல் வச்சிருந்தோம். காவல்துறையும் மாவட்ட நிர்வாகமும் அதிகாரிகளும் எங்களிடம் 1 வாரம் டைம் கேட்டிருக்காங்க இதை சரி பண்ணி தரதுக்கு. தற்போது போடப்பட்டுள்ள குடிநீர் குழாய்கள் சரி செய்யப்படும் என்று அதிகாரிகள் உறுதியளித்துள்ளனர். பழனியில் ஒரே இடத்திற்கு கோயில் நிர்வாகமும் தனியார் அறக்கட்டளையும் வாடகை கேட்பதால் கோட்டாட்சியர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கடைக்காரர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நீதிமன்றம் அருகே 23 ஏக்கர் நிலத்தில் 200க்கும் மேற்பட்ட கடைகள் உள்ளன. இந்த இடம் சென்னிமலை தம்புரான் அறக்கட்டளைக்கு பாத்தியப்பட்டதாக கூறப்படும் நிலையில் அறக்கட்டளை நிர்வாகியும் பழனி கோயில் தேவஸ்தான இணை ஆணையரும் வாடகை கேட்பதால் கடைக்காரர்கள் குழப்பமடைந்துள்ளனர். வாடகை யாருக்கு தீர்ப்பு வருதோ அவங்களுக்கு நாங்கள் கொடுக்குறோம். நாங்கள் வாடகை யாருக்கும் கொடுக்க முடியாதுன்னு சொல்ல அது வரைக்கும் நாங்கள் வாடகையை வசூல் பண்ணி எங்கள் சங்கத்தில் அக்கௌண்ட்டில் போட்டு வச்சுருந்து நாங்கள் எடுத்து கொடுக்குறோம்னு சொல்கிறோம். வாடகை கேட்டு வரும் தேவஸ்தான பாதுகாவலர்கள் தரக்குறைவாக பேசி மன உளைச்சலை ஏற்படுத்துவதாகவும் கடைக்காரர்கள் புகார் தெரிவித்துள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடியில் மோசமான நிலையில் உள்ள காவலர் குடியிருப்பை சீரமைக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. ஆலங்குடி பேருந்து நிலையம் அருகே உள்ள காவலர் குடியிருப்பில் 28 குடும்பங்கள் வசித்து வருகின்றன. 2002ஆம் ஆண்டு கட்டப்பட்ட குடியிருப்பு கட்டடம் மிகவும் சிதிலமடைந்து ஆபத்தான நிலையில் இருப்பதாகவும் கட்டடம் எப்போது வேண்டுமானாலும் இடிந்து விழும் அபாயம் இருப்பதாகவும் காவலர்கள் அச்சம் தெரிவிக்கின்றனர். 2002ல் கட்டப்பட்ட கட்டடம் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப சிதலமடைஞ்சு அதில் கட்டடத்தில் பார்த்தா ஆலமரம், அரச மரம், இப்படி மரங்கள் உண்டாகி பெரிய மரங்களாகவே இருக்கு. அந்த கட்டடங்கள் பூரா விரிவடைஞ்சு ரொம்ப பாதுகாப்பு இல்லாத வண்ணத்தில் இருக்கு. திருச்சி மாவட்ட மணப்பாறை அருகே கல்லூரி கலை திருவிழாவில் நெருப்பு இன்றி விதவிதமான உணவுகள் சமைத்து மாணவ மாணவிகள் அசத்தினர். பன்னாங்கொம்பில் உள்ள அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கலை திருவிழாவில் நெருப்பின்றி சமைப்போம் என்ற தலைப்பில் உணவு திருவிழா நடைபெற்றது. அதில் மலாய் பிரியாணி, நட்ஸ் பீடா என விதவிதமான உணவு சமைத்து அசத்தினர். நெருப்பின்றி சமைப்போம் கலை திருவிழாவில் ஒரு போட்டியான நெருப்பின்றி சமைப்போம் போட்டியில் கலந்துக்கிட்டோம். எல்லாரும் டிஃப்ரெண்டாக யோசிச்சாங்க. நாங்கள் இன்னும் டிஃப்ரெண்டாக கொடுக்கணும், நம்ம துறை சார்ந்து தமிழர்களை சார்ந்து கொடுக்கணும்னு நினச்சி நாங்கள் பிறப்பு முதல் இறப்பு வரைக்கும் கொண்டுட்டு வரணும் அப்படின்னு சொல்லி குழந்தை பிறந்த உடனே தேன் கொடுப்பாங்க. அதில் ஸ்டார்ட் ஆகி இறக்கும் போது நெல், காசு, மலரோட கொடுப்பாங்க. அதை எல்லாமே கொண்டுட்டு வரணும்னு சொல்லி ஒரு 33 ஐட்டம் நாங்கள் செஞ்சோம். நடுவர்களாக கல்லூரி பேராசிரியர்கள் பங்கேற்று உணவுகளை ருசித்து மதிப்பெண்களை வழங்கினர். பின்னர் நெருப்பின்றி சமைத்த உணவுகள் அனைவருக்கும் வழங்கப்பட்டது. கிராமப்புற சுய வேலைவாய்ப்பு திட்டங்களுக்கு வங்கிகள் முன்னுரிமை அளிக்க வேண்டும் என அமைச்சர் தாமு அன்பரசன் வலியுறுத்தியுள்ளார். MSME துறையின் மூலம் சுய வேலைவாய்ப்பை உருவாக்கி பொருளாதாரத்தை உயர்த்தும் திட்டங்கள் குறித்த ஆய்வுக் கூட்டம் சென்னையில் நடைபெற்றது. இதில் பேசிய அமைச்சர், முதல் முறை கடன் பெறுவோருக்கு சிவில் ஸ்கோர் பார்க்க தேவையில்லை என்ற ஒன்றிய அரசின் அறிவிப்பை வங்கிகள் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். ஒட்டஞ்சத்திரம் குழந்தை வேலப்பர் மலைப்பகுதியில் சிறுத்தை நடமாட்டம் இல்லை என வனத்துறை தெரிவித்துள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரம் பழனி சாலையில் அமைந்துள்ள குழந்தை வேலப்பர் மலைக்கோயில் பகுதியில் சிறுத்தை நடமாட்டம் உள்ளதாக வனத்துறையினருக்கு தகவல் கிடைத்தது. இதனையடுத்து 20க்கும் மேற்பட்ட வனப்பணியாளர்கள் 2 நாட்களாக இரவு பகலாக வனப்பகுதி முழுவதும் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டனர். இந்நிலையில் மலைப்பகுதியில் சிறுத்தை நடமாட்டம் இல்லை என்றும் இணையத்தில் பரவும் வதந்திகளை நம்ப வேண்டாம் என்றும் வனத்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர். மலைப்பகுதி கிரிவல பாதையை பொதுமக்கள் அச்சமின்றி பயன்படுத்தலாம் என்றும் வனத்துறை தெரிவித்துள்ளது. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் கூட்டம் குறைவான நாட்களில் மட்டும் பஞ்சலிங்கத்தை வழிபட அனுமதி வழங்கப்படும் என்று கோவில் நிர்வாகம் கூறியதை அடுத்து வழக்கு முடித்து வைக்கப்பட்டது. கொரோனா காலத்திற்கு பிறகு பஞ்சலிங்கத்தை வழிபட அனுமதி மறுக்கப்பட்டதாகவும் மீண்டும் அனுமதி வழங்க கோரியும் திண்டுக்கலைச் சேர்ந்த பட்டம் என்பவர் மனு தாக்கல் செய்தார். மனு விசாரணைக்கு வந்தபோது கடந்த காலங்களில் கோவிலுக்கு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்தனர் என்றும் தற்போது லட்சக்கணக்கான பக்தர்கள் வருவதால் பூஜைகள் கிடையாது, திருவிளக்கு மட்டுமே ஏற்றி வைக்கப்படுவதாக கோவில் நிர்வாகம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. கூட்டத்தை பொறுத்து அனுமதி வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உத்தரவிட்டு நீதிபதிகள் வழக்கை முடித்து வைத்தனர். புதுக்கோட்டை
பட்டுக்கோட்டை டிவிஎஸ் கார்னரில் கடனை திருப்பித் தராததால் மதுபோதையில் நண்பன் குத்திக் கொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. SS நகரைச் சேர்ந்த நித்தியராஜ் என்பவருக்கு அவரது நண்பரான சரவணன் என்பவர் 22,000 ரூபாய் கடனாக கொடுத்திருப்பதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் இருவரும் சேர்ந்து வழக்கம் போல மது அருந்திக் கொண்டிருந்த போது கொடுத்த பணம் தொடர்பாக வாக்குவாதம் ஏற்பட்டது. இதனால் ஆத்திரமடைந்த சரவணன் நித்தியராஜை குத்தி கொலை செய்தார். இந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அருகே கொடநாடு எஸ்டேட் நிர்வாகம் மீது 2 கிராம மக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் அளித்துள்ளனர். எஸ்டேட் சாலையில் சென்று வர கட்டுப்பாடுகள் விதித்து வருவதால் கடுமையாக பாதிக்கப்படுவதாகவும் உச்சநீதிமன்ற உத்தரவின்படி தங்களுடைய கிராமங்களுக்கு தடையின்றி சென்று வர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அண்ணா நகர் மற்றும் காமராஜர் நகர் மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். மயிலாடுதுறை அருகே கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாததை கண்டித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் கோரிக்கை மனுவை பாடையில் கட்டி தூக்கி வந்து சாலை மறியலில் ஈடுபட்டனர். ஆனை மேலகரம் ஊராட்சி மல்லியம் வட்டாரத்தில் நீண்ட காலமாக குடியிருக்கும் 60 குடும்பத்தினருக்கு பட்டா வழங்க மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் போராட்டம் நடத்தியிருந்தனர். 6 மாதங்களுக்குள் கோரிக்கையை நிறைவேற்றுவதாக அதிகாரிகள் உறுதியளித்தும் நிறைவேற்றாததை கண்டித்து அவர்கள் இந்த போராட்டத்தை நடத்தினர். இரண்டு மாதங்களுக்குள் பட்டா வழங்கப்படும் என்று அதிகாரிகள் உறுதியளித்துள்ளனர்.